இந்த வீடியோல நாம பார்க்க போறது OM சிஸ்டம் OM1 Mark II. Previously ஒலிம்பஸ் கேமரான்னு சொல்லப்படுற இப்போதைக்கு OM சிஸ்டம் கேமரான்னு சொல்லப்படுற இந்த கேமரா பத்தி நீங்க பார்க்க போறோம். இந்த OM சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய flagship micro four third கேமரா OM1 Mark II. இது ஒரு சின்ன micro four third சென்சாரா இருந்தாலும் ஒரு 20 மெகா பிக்சல் stacked CMOS சென்சார். பார்ஷியலா கூட இல்ல, கம்ப்ளீட்லி ஃபுல் stacked CMOS சென்சார். சோ இந்த கேமரா பத்தி எதுக்கு பேசணும்? இந்த கேமரால நான் அப்படியே இருக்குதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாங்க இந்த கேமரால ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கு. இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் விளம்பரத்துக்காக இல்லை, பட் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த கேமரால இப்படிலாம் இருக்குதா அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாத்தையும் தெளிவாக பார்ப்போம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஹே வாட்ஸ் அப் கைஸ், வெல்கம் பேக் டு மிர்மி ஸ்டுடியோ. நான் திலீப் ராமகிருஷ்ணன். இந்த 50 FPSல 50 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட்ல ஒரு செகண்டுக்கு 50 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட்ல எடுக்கக்கூடிய ஒரு சின்ன ஸ்டாக்டு CMOS சென்சார் கொண்ட ஒரு கேமரா. இதுதான் அவங்களோட ஃப்ளாக்ஷிப் கேமரா. இவங்கள்ட்ட இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபோர் தேர்ட் சென்சார்ஸ் தான். இவங்கள்ட்ட ஃபுல் ஃப்ரேம் APS அதெல்லாம் கிடையாது, ஒன்லி மைக்ரோ ஃபோர் தேர்ட் சென்சார்ஸ் தான். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த கேமராவில், இவங்களோட ஃப்ளாக்ஷிப் கேமராவில் இருக்கக்கூடிய எல்லா ஹைடெக்கையும், இவங்க வச்சுருக்கக்கூடிய எல்லா விதமான உயர் ரக விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த கேமராவில் வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி 50 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில், ஒரு செகண்டுக்கு 50 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் ஃபோட்டோ எடுக்கும். ஸோ மெக்கானிக்கல் ஷட்டரில் 10 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் வரைக்கும் ஃபோட்டோ எடுக்கும். நீங்கள் எலக்ட்ரானிக் ஷட்டர் யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் சைலண்ட் ஷட்டரில் 120 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் வரைக்கும் எடுக்கலாம். இதுன்னு 50 ஃப்ரேம்ஸ் பர் சொன்னீங்க, இப்போ 120 சொல்கிறீங்க அப்படின்னா 50 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் வரைக்கும் நீங்கள் வித் ஆட்டோ ஃபோக்கஸோட கண்டினியூஸ் ட்ராக்கிங்கில் எடுக்கலாம். அதுவே 120 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் வரைக்கும் நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸ் பண்ணிடும், பட் அதை லாக் பண்ணி அடுத்த நெக்ஸ்ட் 120 ஃப்ரேம்ஸை கண்டினியூஸாக சேம் ஆட்டோ ஃபோக்கஸில் எடுக்கும். இனிஷியலாக ஆட்டோ ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோ ஃபோக்கஸையும் எக்ஸ்போஷரையும் லாக் பண்ணி மீத உள்ள 119 ஃபோட்டோஸையும் எடுத்து முடிச்சிடும். ஸோ ஒலிம்பஸ் கேமராவில் இன்பாடி இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் பற்றி குறை சொல்லவே முடியாதுங்க. ஒரு சில கேமரா பிராண்ட்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டு IBS வச்சுருக்காங்க. லூமிக்ஸ் கேமரா, தென் ஒலிம்பஸ் கேமரா. இந்த ரெண்டு கேமராவை பார்த்திங்கன்னா அந்த இன்பாடி இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் நம்ம குறை சொல்லவே முடியாது. அதுலேயும் ஒலிம்பஸ் கேமரா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8 ஸ்டாப்புக்கு மேலே இதில் இன்பாடி இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. இதில் ISன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1, 2, 3ன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வேறு ரகத்தில் வச்சுருக்காங்க உள்ள. ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சமாக தேவை அப்படின்னா IS1 வச்சுக்கலாம். அது அடுத்தபடி IS2, அதுக்கு அடுத்தபடியாக IS3 அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் உள்ள தெளிவாக வச்சுருக்காங்க. இது ஒரு சின்ன கேமரா தாங்க. இதெல்லாம் என்னங்க கேமரானா நாளுக்கு ஒரு கேமரா வந்துக்கிட்டு இருக்குது, இதெல்லாம் எல்லாமே இருக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். பட் இந்த கேமராவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மற்ற எந்த பிராண்ட்லேயுமே எந்த கேமராஸ்மே நீங்கள் பார்த்துருக்க முடியாதுங்க, பார்க்கவே முடியாது. இது வரைக்கும் இல்லை, மேபி ஃபியூச்சரில் வரலாம். இதில் என்ன நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த கேமராவில் லைவாக ND ஃபில்டர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு டிஜிட்டலாக ஒரு ND ஃபில்டர் தான், சிமுலேஷன் தான். இது முன்னாடியே Mark 1 வெர்ஷன்லேயே லைவ் NDங்கிறது வச்சுருந்தாங்க. நீங்கள் போய்ட்டு ஒரு 3 ஸ்டாப் வரைக்கும் இதில் வந்து ND நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ND2, ND4 அண்ட் ND8. ஸோ 3 ஸ்டாப் வரைக்கும் ND சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது லைவ் ND. பட் இந்த Mark 2 வெர்ஷனில் புதுசாக ஒரு விஷயம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கிராஜுவேட்டட் ND ஃபில்டர்னு கொடுத்துருக்காங்க. கிராஜுவேட்டட் ND ஃபில்டர்னால் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு இப்போ ஒரு லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா மேலே வந்து மேகம் வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்கும், கீழே லேண்ட்ஸ்கேப் வந்து சாதாரண ஒரு எக்ஸ்போஷரில் இருக்கும். நம்ம லேண்ட்ஸ்கேப் எக்ஸ்போஸ் பண்ணோம்னா மேலே பளிச்சுன்னு ஆயிரும், ஒன்றுமே தெரியாது. வானத்துக்கு எக்ஸ்போஸ் பண்ணோம், க்ளவுட்ஸுக்கெலாம் எக்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னா கீழே உள்ளது டார்க் ஆயிரும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணுவோம், ஒரு கிராஜுவேட்டட் ND ஃபில்டரை முன்னாடி நம்ம போட்டு நம்ம லென்ஸுக்கு முன்னாடி ஃபிசிக்கலாக போட்டு எடுப்போம். மேலே டார்க்காக இருக்கும், கீழே வர வர கிளாஸ் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இதுதான் கிராஜுவேட்டட் ND ஃபில்டர். இப்படி இதுதான் தெரியும், கிராஜுவேட்டட் ND ஃபில்டர் இப்படி தான் இருக்கும். ஓகே, இதை வந்து இவங்க டிஜிட்டலாக லைவாக கொண்டு வராங்க. லைவ் கிராஜுவேட்டட் ND ஃபில்டர்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஜிட்டலில் நீங்கள் சிமுலேட் பண்ணிக்கலாம். அதோட பொசிஷனை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அந்த கிராஜுவேஷனோட ஆங்கிளை சேஞ்ச் பண்ணிக்கலாம், அந்த கிராஜுவேஷனோட சாஃப்ட்னஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். லோவாக வேணுமா, ரொம்ப சாஃப்டாக வேணுமா, மீடியமாக வேணுமா, இல்லை ஹார்ட் எட்ஜஸ் வேணுமா, உங்களுக்கு கிராஜுவேஷன் சேஞ்ச் ஆகுதுல்ல, அது வந்து அந்த எட்ஜஸ் வந்து எந்த மாதிரி இருக்கணும் அந்த அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறது சேஞ்ச் பண்ணிக்கலாம். Mark 1 வெர்ஷனில் வரும்போது லைவ் ND ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 6 ஸ்டாப் தான் கொடுத்துருந்தாங்க. பட் இதில் ஒரு படி முன்னாடி போய் 7 ஸ்டாப்பாக கொடுக்குறாங்க. ND 128 வரைக்கும் நீங்கள் நியூட்ரல் டென்சிட்டி ஃபில்டரை நீங்கள் யூஸ் பண்ணலாம் சிமுலேஷன் வழியாக. இந்த கேமராவில் அதே Mark 1 வெர்ஷனில் இருந்த மாதிரியே TruePic X ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரியான ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணுறாங்க, பட் ரேம் வச்சு இன்க்ரீஸ் பண்ணி அதோட ப்ராசஸிங் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ராவில் ஃபோட்டோ எடுக்கும்போது கூட பஃபரில் கிட்டத்தட்ட 250 ஃபோட்டோக்கு மேலே கண்டினியூஸாக நீங்கள் ஃபோட்டோ எடுக்க முடியும். அதெல்லாம் வந்து 120 ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. அப்போ வந்து பஃபர் சைஸை பெருசாக வச்சா தானே அது வந்து கேமரா தாங்கும். ஸோ Mark 1 வெர்ஷனோட இந்த Mark 2 வெர்ஷன் வந்து நல்லாவே பஃபர் வந்து நல்லாவே ஹேண்டில் பண்ணுது, ரா ஃபோட்டோஸை நல்லாவே ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க.
ரா ஃபோட்டோஸ் பற்றி பேசும்போது இதில் வந்து ஒரு ரா ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த டைனமிக் ரேஞ்ச் எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபோட்டோ வந்து ரால் எடுக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட 9.8 ஸ்டாப்ஸ் வந்து டைனமிக் ரேஞ்ச் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லி நிறைய டெஸ்டிங் வெப்சைட்ஸ் வந்து அதை டெஸ்ட் பண்ணி ரிகர்ஸாக வந்து டெஸ்ட் பண்ணி போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 9.8 ஸ்டாப்ஸ் வந்து நீங்கள் வந்து அதுலேருந்து டீட்டெயில் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இன்னொரு அருமையான விஷயம், இவ்வளோ சின்ன சென்சாராக இருந்தாலும் கிட்டத்தட்ட 80 மெகா பிக்சல் ஹை ரெசல்யூஷன் மல்டி ஷாட் ஃபோட்டோ சிங்கிள் ஃபோட்டோவில் எடுக்க முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ மட்டும் கிடையாது, அது கிட்டத்தட்ட 14 பிட் ஃபோட்டோ. அதில் வந்து இருக்கக்கூடிய அந்த கலருக்கான உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து 14 பிட் ஃபோட்டோ ராவில் இருந்து நீங்கள் எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ஃபோட்டோ சென்ட்ரிக் கேமரா தான். இது வந்து ரொம்ப பயங்கரமான வீடியோ சென்ட்ரிக் கேமரா கிடையாது. பட் இருந்தாலுமே 4K 60p MOV அண்ட் MP4 H.264 அண்ட் H.265ங்கிற வீடியோஸ் வரைக்கும் எடுக்கலாம். இதில் ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா பெட்டர் பேட்டரி லைஃப் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் இருக்கிற எல்லா வெப்சைட்ஸ்லையும் நான் பார்த்துட்டேன். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேட்டரி லைஃப் வந்து 560 ஷார்ட்ஸ் வந்து ஃபோட்டோகிராஃபியில் கொடுத்துருக்காங்க. அதுவும் வீடியோ வந்து நீங்கள் 4K 60pயில் வீடியோ எடுக்கிறீங்கன்னா அப் டு கண்டினியூஸ் ரெக்கார்டிங் வந்து 3 ஹவர்ஸ் வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி நல்லா எல்லாருமே, ஏன்னா நம்மள்ட்ட அந்த கேமரா கிடையாது, நம்ம இருக்கிற எல்லா அந்த டீட்டெயிலையும் எடுத்து நம்ம பேசும்போது எல்லா வெப்சைட்ஸ்லையுமே 3 ஹவர்ஸ்க்கு மேலே வந்து கண்டினியூஸாக ரெக்கார்டு வந்து கொடுக்குது இந்த பேட்டரி லைஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 560 ஃபோட்டோ சூப்பர் அருமையான ஒரு விஷயம். 3 மணி நேரம் 4K வீடியோங்கிறதும் அருமையான விஷயம். ஸோ பேட்டரி லைஃப்பில் எந்த வித குறைபாடும் இல்லாத மாதிரி தான் தெரியுது. தென் சின்ன கேமரா வந்தாலும் இது அவங்களோட ஃப்ளாக்ஷிப் கேமரா. இந்த ஃப்ளாக்ஷிப் கேமராவில் இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி ப்ரோ கேப்சர் மோடுன்னு கொடுத்துருக்காங்க. ப்ரோ கேப்சர் மோடுனா வேறு ஒன்றும் கிடையாது, ப்ரீ பஸ்ட் மோட். நீங்கள் ஷட்டர் பட்டன் ஹாஃப் ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஆக்சுவலாக ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் ஒரு சில செகண்ட்ஸுக்கு முன்னாடி போய்ட்டு அந்த மொமெண்ட்ஸை நீங்கள் எடுக்கலாம். அதாவது ப்ரீ பஸ்ட் மோடுன்னு சொல்லுவோம்ல, ப்ரீ கேப்சர் மோடுன்னு சொல்லுவோம். அதை தான் இவங்க ப்ரோ கேப்சர் மோடுன்னு சொல்கிறாங்க. ஸோ Mark 1 வெர்ஷனுக்கும் Mark 2 வெர்ஷனுக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதோட எர்கோனமிக்ஸை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டைல்ஸ்லாம் வந்து ரப்பரைஸ்டு grip அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. தென் 6 டைப்ஸ் ஆஃப் ஆட்டோ ஃபோக்கஸ் சப்ஜெக்ட் டிடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹியூமனுக்கு மட்டும் இல்லாமல் பேர்ட்ஸ், அனிமல்ஸ், ட்ரெயின்ஸ், ஏர்ப்ளைன் இந்த மாதிரி ஏகப்பட்ட சப்ஜெக்ட் டிடெக்ஷன் தெளிவாக கொடுத்துருக்காங்க. Mark 1 வெர்ஷனில் விட இல்லை வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து இன்னுமே கேட்சியாக இருக்குது, நல்லாவே ஒர்க் பண்ணுது, ப்ராசஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ராவல் ஃபோட்டோகிராஃபி, லேண்ட்ஸ்கேப், ஸ்போர்ட்ஸ் அண்ட் வைல்ட் லைஃபுக்கு வந்து சூப்பரானது. ஏன்னா ஸ்பீடு இருக்குது, ஆட்டோ ஃபோக்கஸும் நல்லா இருக்குது அப்படிங்கிற விஷயத்தில் சூப்பராக வேலை செய்யலாம். பட் இது வந்து ஒரு வீடியோ சென்ட்ரிக் கேமரா கிடையாது. அதனால் வந்து நீங்கள் இன்டோர் ஸ்டுடியோக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறீங்க, ஒரு வீடியோகிராஃபி எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ஓகே. பட் அவுட் சைடில் வீடியோகிராஃபிக்காக பேஸ் பண்ணி எடுக்கும்போது இந்த கேமரா வந்து அவ்வளோ ரெக்கமெண்டட் கிடையாது. இது வந்து ஒன்லி ஃபார் ட்ராவல், ஸ்போர்ட்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபருக்காக அருமையான ஒரு சின்ன காம்பேக்ட் கேமரா. இது வந்து IP53 வெதர் சீலிங் கொண்டது, டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃப் வெதர் சீலிங் கொண்ட ஒரு கேமரா. ஸோ மைக்ரோ ஃபோர் தேர்டுக்கு ஏகப்பட்ட லென்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது. MFTக்குன்னு தயாரிக்கிற எந்தெந்த பிராண்ட்ஸில் தயாரிக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். லூமிக்ஸ் கேமராவில் இருக்க மாதிரி இதுலேயுமே லைவ் வியூ கம்போசைட் இருக்குது. தென் இதில் சின்ன கேமராவாக இருந்தாலும் 2 UHS Type 2 கார்ட், டூயல் கார்ட் ஸ்லாட் வந்து இது நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் OM சிஸ்டம், ஒலிம்பஸ் கேமரா, ப்ரீவியஸ்லி ஒலிம்பஸ்ங்கிற பிராண்டில் வந்துட்டுச்சு, இப்போ வந்து OM சிஸ்டம் அப்படிங்கிறதுல வந்துட்டுருக்கு. ஸோ OM சிஸ்டமில் OM1 Mark 2 இந்த ஃப்ளாக்ஷிப் கேமரா பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக் பண்ணுற தட்டி விடுங்க. இந்த மாதிரி வித்தியாசமாக இது வரைக்கும் யாருமே பேசலாம்னு நினைக்கிறேன். ஒலிம்பஸ் கேமராஸ் பற்றி இந்தியாவில் நான் வீடியோ பார்த்ததே இல்லை, தமிழில் நம்ம தான் ஃபஸ்ட் டைம் போடுறோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நாலேஜ் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக் பட்டன் தட்டி விடுங்க. சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இதுமாரி இந்த ஸ்டுடியோ வி கிரியேட் a bond with you. Bye bye.